தொலைக்காட்சி, வானொலி, செய்தித்தாள் போன்ற ஊடகங்களின் அறிவிப்புகளையும் தொடர்ந்து கவனிக்க வேண்டும். சமூக வலைத்தளங்களில் பகிரப்படும் செய்திகளின் நம்பகத்தன்மையை தெரிந்து கொண்டு அவற்றை பின்பற்ற வேண்டும். காற்றழுத்த தாழ்வு மண்டலம், புயல் போன்றவற்றால் ஏற்படும் பாதிப்புகளில் பெரும்பாலானவை கனமழை மற்றும் பலத்த காற்றால் ஏற்படுவதாகும். எனவே அவசர தேவை ஏற்பட்டால் தவிர புயல் முடியும் வரை வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. பலத்த காற்று மற்றும் கனமழையின் காரணமாக விளம்பர பலகைகள், மின்சார வயர்கள் மற்றும் மரக்கிளைகள் முறிந்து விழுந்து உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும். மேலும் சாலைகளில் பெருகி ஓடும் நீரின் காரணமாக சாலைகளின் தன்மையை தெரிந்து கொள்ள முடியாமல் சாலை விபத்தை சந்திக்க நேரிடலாம். எனவே பலத்த காற்று மற்றும் கனமழை நிலவும் தருணங்களில் வீட்டை விட்டு வெளியே செல்லாமல் இருப்பது நல்லது. குடிசைகள் மற்றும் மிகவும் பழைய கட்டிடங்கள் கனமழை மற்றும் பலத்த காற்றால் பாதிக்கப்படக்கூடும் என்பதால் உறுதியான பாதுகாப்பான கட்டிடங்களுக்கு இடம்பெயர வேண்டும். அதிகாரிகளின் அறிவுறுத்தலின்படி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல தயாராக இருக்க வேண்டும். தாழ்வான பகுதிகளில் குடியிருப்போர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதால் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும். இப்படி செல்லும் பொழுது முக்கியமான ஆவணங்கள், விலை மதிப்புள்ள பொருட்கள் முதலியவற்றை உடன் எடுத்து செல்ல வேண்டும். புயல் கரையை கிடக்கும் பொழுது கதவுகள், ஜன்னல்களை மூடி வைத்திருக்க வேண்டும். கண்ணாடி ஜன்னல்கள் மற்றும் கண்ணாடி கதவுகள் பலத்த காற்று மற்றும் காற்று அழுத்தத்தால் உடைய வாய்ப்புள்ளதால் அவற்றை விட்டு விலகி இருக்க வேண்டும். கனமழையும் பலத்த காற்றும் இருக்கும் சமயங்களில் மின் திப்பிகளை பயன்படுத்தக்கூடாது. ஏனென்றால் திடீரென்று மின்தடை ஏற்படும் பொழுது அவற்றில் சிக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புள்ளது. மேலும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளில் முழு கொள்ளளவிற்கு நீரை நிரப்பி வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் தொடர் மின்தடை ஏற்படும் பொழுது நம்மால் மின் மோட்டார்களை சில நாட்களுக்கு இயக்க முடியாத சூழ்நிலை ஏற்படக்கூடும். இதனால் அடிப்படை தேவைகளுக்கு சுத்தமான தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்புள்ளது. போதுமான அளவு உணவு, குடிநீர், மருத்துவ பொருட்கள், டார்ச் லைட் பேட்டரிகள் போன்ற அத்தியாவசியமான பொருட்களை இருப்பு வைத்திருக்க வேண்டும். புயல் கரையை கடக்கும் பொழுது மின்சாரம் துண்டிக்கப்படலாம். எனவே மின் சாதனங்களை அணைத்து வைக்கவும். யூபிஎஸ், பவர் பேங்க் போன்ற சாதனங்களின் செயல்பாட்டை சரியான நிலையில் வைத்திருக்க வேண்டும். புயலின் கண் பகுதி கடந்து சென்றாலும் சிறிது நேரம் அமைதியாக இருக்கும். இது புயல் முடிந்து விட்டதை குறிக்காது. எனவே புயலின் பாதிப்பு முழுவதும் நீங்கும் வரை பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அதிகாரிகளின் அறிவுறுத்தல் வரும் வரை பாதுகாப்பு முகாம்களில் இருந்து வெளியே வரக்கூடாது. நீர்நிலைகளில் குளிப்பதையும் மீன் பிடிப்பதையும் தவிர்க்க வேண்டும். அவசர மீட்பு பணிகளுக்கு மாநில கட்டுப்பாட்டு அறையின் கட்டணமில்லா தொலைபேசி எண் 1070 என்ற எண்ணிற்கும், மாவட்ட கட்டுப்பாட்டு அறையின் கட்டணமில்லா தொலைபேசி எண் 1077 என்ற எண்ணிற்கும் தொடர்பு கொள்ளலாம். இல்லை என்றால் தீயணைப்புத் துறையின் எண் 101 என்ற எண்ணையும் தொடர்பு கொள்ளலாம். வானிலை குறித்த தற்போதைய தகவல்களை தெரிந்து கொள்ள 04428246048 என்ற எண்ணையோ 04428271951 என்ற எண்ணையோ தொடர்பு கொள்ளலாம்.